ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வா ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம கொல்லங்கோடு பற்றி பார்க்கலாம் வாங்க. அங்கே எப்போவுமே குளிஞ்சம்பறையில் தான் எல்லாமே ஸ்நாக்ஸ் வாங்குவோம். இன்றைக்கி பாரா சைடில் சாப்பிட்றோம். ஹாய், லவ் யூ. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த கடை ரீசெண்டாக திறந்துருக்காங்க. ஸோ இதில் வீல்ஸ் சிப்ஸும் நான் பழம்பொரியும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். போகலாம். ஸோ மலையாளத்தில் போவோம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து, அதாவது நம்ம வீடு தேவராயபுரத்துலேருந்து நம்ம வடக்கிப்பாளையம் வழியாக இந்த பக்கம் போகிறோம். போகிற வழியில் கோடி சுவாமிகள் நாதிஸ்தானம் இருக்குது, அதாவது ஆசிரமம் இருக்குது. அதுதான் நம்ம புரவிபாளையம் ஜவீன். ஸோ இந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர் வந்துடும். இந்த ஊருக்கு பேர் ஆர்விபி புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ஊர்கள் வரும். அதாவது இந்த புரவிபாளையம் தாண்டினீங்கன்னாவே உங்களுக்கு கோவிந்தனூர்னு ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறம் நடுப்புணின்றது கேரளா தமிழ்நாடு பார்டர். ஸோ அதுக்கப்புறம் ஆர்விபி புதூர்னு ஒரு ஊர் பிரியும். அதுக்கப்புறம் பிடாரி மேடு அப்படின்னு ஒரு இடம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திக்கோடு அப்படின்னு ஒரு இடம் வரும். இதெல்லாம் இந்த இடத்துல ஹெர்பர்ட் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ் போயிட்டுருக்கு. அந்த பிரிட்ஜை நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது காமிக்கும் போது அதை டேக் பண்ணி அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த வழியாக போகிறதுனால அதை பற்றி நான் அதிகமாக பேசலை. ஸோ அத்திக்கோடும் ஒரு பெரிய ஊர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தென்னக்குளம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். இதெல்லாம் தாண்டி போனால் தான் நம்ம இந்த கொளிஞ்சம்பறாவை ரீச் பண்ண முடியும். கொளிஞ்சம்பறாவில் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. அதாவது இங்கே நாங்கள் அதிகமாக போகிற இடம் ஹோட்டல் பாம் ஷோர், அதுக்கப்புறம் மலபார் கிரீன் மலபார் ரெஸ்டாரண்ட். இந்த ரெண்டுக்கும் நாங்கள் அடிக்கடி போவோம். இதுக்கு குலுக்கப்பாரா அப்படின்னு இந்த இடத்துக்குலாம் நிறைய பாரான்னு தான் நேம்ஸ் இருக்கும். ஸோ குலுக்கப்பாரா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே நிறைய ஸ்டேஸும் கவர்மெண்ட் ரிசார்ட்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இது ப்ரமோஷனுக்காக சொல்லலை, நாங்கள்லாம் போவோன்றதை நான் சொல்ல வந்தேன். ஸோ நாங்கள் இந்த பாம் ஷோர் இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் தலைஞ்சு போனோன்னா வெள்ளந்தாவளம் அப்படின்ற ஒரு ஊர் வரும். அந்த இடத்துல தான் நாங்கள் எப்போவுமே இருந்து இது வாங்குவோம், பழம்பொரிலாம் வாங்குவோம். அன்றைக்கி அந்த கடை அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அப்படியே தாத்தமங்கலத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதோட வீடியோ தான் இது. நான் இன்னமும் போக போக என்னென்ன ப்ளேஸஸ் கவர் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு ட்வைஸ் நாங்கள் எப்போல்லாம் பொள்ளாச்சி போவோமோ அப்போல்லாம் 2 டைம்ஸ் அட்லீஸ்ட் நாங்கள் போய் ஒரு டின்னரோ லஞ்சுக்கோ போயிடுவோம். இந்த இடத்துல அகல்யா ஹாஸ்பிட்டல் அப்புறம் அதானி ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ நாங்கள் இதுக்கு வழியாக ஒட்டனக்குளம் அப்புறம் அப்புப்பிள்ளையூர் இந்த வழியாக நாங்கள் சித்தூர் தாத்தமங்கலம் ரோடை நாங்கள் தொட்டுட்டு அங்கேருந்து நம்ம பாலக்காடுக்கு போகிறோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் செட்டிக்காலம் அப்படின்னு ஒரு கோயில் ஃபேமஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இது எடப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர் சைடில் தான் இது போகும். எடுப்புக்குளம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குளம், பாரா, அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கொளிஞ்சம்பாறைன்றது ஒரு பாறை உள்ள ஏறும். ஸோ பாரா, இலப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேசஸ்லாம் கவர் ஆகுதுங்க. நான் சொன்ன மாதிரி அப்புப்பிள்ளையூர் வழியாக போகும்போது வெள்ளாடை சித்தர் அப்படின்னு ஒரு சின்ன ஆசிரமம் இருக்குது. இது வழியாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இது பாலக்காடு பொள்ளாச்சி ரோடு. இந்த பக்கம் எடுப்புக்குளம்னு ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னேன். இங்கேயும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு பிக்சர்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. அது கட்டளம்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லப்புள்ளி அந்த ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தென்னாரி மத்திய நாராயணா டெம்பிள் ஒன்று இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு சிவன் டெம்பிள். அதுக்கப்புறம் தென்னாரி தீர்த்தம், அதாவது இந்த மத்தியராணியோட ஸ்ரீ தீர்த்தம் இருக்குது. ஸோ இந்த டெம்பிள் டெஃபினட்டாக விசிட் பண்ணோம். அது ரொம்ப பெரிய டெம்பிள். இந்த போகிற வழியிலே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குன்னாச்சின்னு ஒரு ஊர் வரும். இந்த பக்கமே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு பிக்சர்ஸ் கியூவாக இருக்கும் அந்த பிளேசஸ் எல்லாம். இப்போ கொஞ்சம் மெயின் ரோட்டில் போகிறதுனால நிறைய வீடுகள் இருக்குது. இந்த பக்கமே போனீங்கன்னா நம்மளுக்கு பலதேரி பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. பலதேரின்றது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு இடம். நிறைய பழங்கள்லாம் விற்றுட்டு இருந்ததுனால அந்த ஊருக்கே பலதேரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய அம்மன் கோயிலில் அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துலேயே ஒரு சின்ன ஃபோர்ட் கார்டனும் நம்மளுக்கு இருக்குது. இங்கே நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் இடம்லாம் இருக்குது. இந்த ஃபோர்ட் கார்டன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா
ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் எல்லாம் மலை, அந்த கொல்லங்கோடு மலையோட அடிவாரம் தெரியும். ரொம்ப பக்கமாக தெரியலனா கூட கொஞ்சம் தூரத்தில் தெரியும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி தென்னந்தோப்பு, நடுவில் வந்து வயக்காடாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அந்த வழியாகவே வந்து நம்ம கூட்டுப்பத்தா அப்படின்ற ஒரு ஊர் வரும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் பைபாஸ் வந்து பிரிஞ்சிடும். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த புளியங்காவு டெம்பிள், நீங்கள் எந்தெந்த இன்டீரியருக்கு நம்ம கோயிலுக்குன்னு போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியருக்கு வந்து போகலாம். அந்த குடும்பம், இந்த குடும்டா அந்த மாதிரி வழியில். ஸோ சித்தூர் ரோட்டில் நான் வந்து வரும்போது சித்தூர் ரோடு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பலதேரி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். ஸோ இரட்டையல் அப்படின்ற ஊரை தாண்டி இங்கே நிறைய டாட்டூ ஷாப்ஸ்லாம் வந்து அங்கங்கே பார்க்க முடியும். இந்த கூட்டுப்பத்தா அந்த இடத்துல தான் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது, பாலக்காடோடது. ஸோ இந்த வழியாக நம்ம போகும்போது குன்னாத்தூர் மேடு அப்படின்ற ஒரு ஊர் வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே சைட்ஸில் வந்து ஏதாவது ஒரு கடை வச்சுட்டே இருப்பாங்க. லாரி அதிகமாக போகிறதுனால லாரிக்கு தேவைப்படுறான திங்ஸு, அந்த திருஷ்டிக்கு சுற்றி போடுற திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைகளுக்கு பின்னாடி வந்து சின்ன ஒரு ஆற்று பாலம் மாதிரி லைட்டாக சின்னதாக போகும், ஓடை மாதிரி போகும். அது கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் எல்லா வீடுமே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரம், அந்த இதெல்லாம் விட வந்து வயக்காடு வந்து அதிகமாக இருக்கும். அந்த வயலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு அந்த புல்லை வந்து போர்வை போத்துன மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து ரைஸ் பவுல் ஆஃப் கேரளான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் அதிகமாக பேடி ஃபீல்ட்ஸ் வந்து க்ராப்ஸ் வந்து பயிரிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நக்ஷத்ரா நகர் வழியாக நம்ம வந்து குன்னாத்தூர் மேடு வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது 4-5 ரோடாக பிரியும். அதாவது நம்ம மெயின் பைபாஸ் வந்துடுவோம். ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்டேடியம் போகிறதுக்கா, சித்தூர் ரோடுக்கு போகிறதுக்கா, இல்லை வந்து இந்த கோயம்புத்தூர் ரோடுக்கு போகிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டு த அதர் சைட் ஆஃப் குன்னாத்தூர் மேடு தான் வந்து மலாம்புலா டேம். ஆல்ரெடி மலாம்புலா டேம் பற்றி நான் வந்து பெரிய விலாக் வந்து 1 இயர்க்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், அதை நான் டேக் பண்ணுறேன். ஸோ டேம் பக்கத்தில் இருக்கிற என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், அந்த சைட்டில் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் சிறுவாணி பற்றி போடுறேன், த அதர் சைட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நம்ம வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் பாலக்காடில் பார்க்குறோம். இப்போ வந்து நாங்கள் பாலக்காடு ஃபோர்ட்டுக்காக இப்போ ஹெட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் சொல்கிறேன். இந்த இப்போ மெயின் ரோடு பைபாஸ் வருங்க. அந்த பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி வரும். அதில் நீங்கள் டுவார்ட்ஸ் லெஃப்ட் எடுத்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடும்டா அந்த ரோடுக்கு போய் இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து லூலு மால் வந்து இருக்குது. கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸு. இந்த இடத்தோட பேர் கண்ணாடி 1 அண்ட் கண்ணாடி 2ன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து லூலு மால் வந்து இருக்குது. இது வெரி லார்ஜஸ்ட் மால். ரொம்ப நல்லாயிருக்கும் திங்ஸ் எல்லாமே. கோயம்புத்தூர் லூலு மாலை விட இது வந்து ஒரு அதிகமான ஸ்பேஸ் உள்ளது, ரொம்ப அதிகம் ஸ்பேஸ், பெரிய இடமா இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து எக்ஸாக்டாக பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு போகிறதுனால அதுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். போகிற வழியில் வந்து ஸ்ரீ மணப்புள்ளிக்காவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகவதி தேவோத்சவம் இருக்குது. அதே மாதிரி த அதர் சைட் ஆஃப் த ரோட், சித்தூர்லேருந்து தாத்தமங்கலம் ரோடில் அதர் சைட் பார்த்திங்கன்னா மீனாட்சிபுரம், அப்புறம் வந்து அங்கே வந்து மீனக்கரை டேம் அண்ட் ஆல்சோ பலசனா இருக்குது. பலசனால தான் வந்து மீன்குளத்தி பகவதி காவு இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் கொல்லங்கோடு சைடில் போனீங்கன்னா அந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து த நேச்சர் டெம்பிள் சிங்கஞ்சீரா இருக்குது. அதை பற்றி இது அதர் விலாகில் போடுறேன். ஏன்னா இந்த விலாகில் வந்து ட்ராவல் பற்றியும் இங்கே என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குது, என்னென்ன க்ராப்ஸ்லாம் இருக்குது, இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த விலாக் போட்டேன். ஏன்னா போகிற இடம் எல்லாமே ரொம்ப பசுமையாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம தமிழ்நாடை பார்க்குறவங்களுக்கு கேரளா சைடு வந்து அது அதர் சைட் ஆஃப் தி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அக்கறைக்கு கிளப்பச்சன்னு சொல்கிற மாதிரி தான். பட் இது வந்து கிராஸ் கல்ச்சர்னு சொல்கிறத விட அது வந்து ரெண்டுமே, தமிழும் பேசுவாங்க மலையாளமும் பேசுகிற மாதிரி ஒரு கல்ச்சரில் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ நம்ம இப்போது ஹெட் ஆகிட்டு இருக்க இடத்துக்கு பேர் பாலக்காடு ஃபோர்ட்டு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து திப்பு ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டேடியமும் இருக்குது. அங்கேயும் வந்து ஃபோர்ட் கார்டன் இருக்குது, அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாலக்காடு ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் செயல்படும். ஏன்னா உள்ளே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது, அதாவது வட்டாட்சியர் அலுவலகம் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துக்கு போகிறதுனா நம்ம ஏர்லியாக போகிறது நல்லது. நான் சொன்ன இந்த இடத்துல ஆஹாரா அப்படின்னு ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து லெஃப்ட்டு திரும்பவும். ஸோ இதுதான் வந்து அந்த ரவுண்டானான்னு நான் சொல்கிறது. இங்கே நிறைய ஹோம் ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சாந்தி காலனி அப்படின்னும் சொல்லுவாங்க. டு த லெஃப்ட் வந்து ஆஹாரா அப்படின்னு ஒரு வந்து ஃபேமஸான ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அது சாப்பிடவும் நல்லாயிருக்கு. நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன்.
ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் போனால் என்எம்ஆர் சப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கேட் வந்துடும். ஸோ நம்ம இந்த பக்கம் போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய கார் ஷோரூம்ஸ், கார் என்ன சொல்லுவாங்க, சர்வீஸ் பண்ணுற சென்டர்ஸ்லாம் வந்துடும். இங்கேருந்து நம்ம டுவார்ட்ஸ் இப்போ ரைட் எடுத்து நம்ம வந்து பாலக்காடுக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த அதர் சைட் ஆஃப் த ரோடு நம்ம போனோம்னா மலம்புழா டேமுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். கொளிஞ்சாம்பாறை வந்து அதோட அமைதியான விவசாய சூழலுக்கும் கேரளா தமிழ்நாடு எல்லைக்கு அருகாமையில் பெயர் பெற்றதுங்க. இது ஒரு பசுமையான வயல்களை கொண்டது மற்றும் கேரளாவின் அரிசி கிண்ணம், அதாவது ரைஸ் பவுல் ஆஃப் கேரளான்னு வந்து இந்த வந்து பாலக்காடில் இந்த பர்டிகுலர் பகுதியை வந்து கூப்பிடுறாங்க. இங்கே நிறைய நிறுவனங்கள் கல்விக்கான மையமாகவும் இருக்குது. மேலும் வந்து உள்ளூர் பயணத்திற்காக நல்ல இணைக்கப்பட்ட பேருந்து நிலையம் இருக்குது. இதுலேருந்து எல்லா இடத்துக்குமே வந்து நம்மளுக்கு போகிறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. இந்த நகரம் வந்து ப்ராப்பரான விவசாய நிலங்களால் சூழப்பட்டிருக்கிறதுனால அரிசி தான் வந்து இங்கே ஒரு முதன்மையான பயிராக இருக்குது. ஃபஸ்ட்டு க்ராப் அதுதான். பாலக்காடு மாவட்டம் வந்து அதன் ஏராளமான விவசாயத்தின் காரணமாக பெரும்பாலும் கேரளாவின் அரிசி கிண்ணம்னு வந்து அழைக்கப்படும். இங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு கேரளா மட்டா ரைஸு, எல்லா ரைஸுமே இங்கே தான், மாப்பிள்ளை சம்பாலேருந்து எல்லாமே இங்கே தான் அறுவடை பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிராஸ் கல்ச்சர் தான். ஏன்னா கேரளா தமிழ்நாடு எல்லைக்கு அருகில் இருக்கிறதுனால 2 டைப் ஆஃப் லாங்குவேஜஸுமே இங்கே வந்து சரளமாக பேசுவாங்க. இதுக்கு காரணமாக என்னென்னா, நம்மளோட தமிழ் வந்து மலையாள தாக்கங்களாகவும் அவங்களோட மலையாளமும் தமிழ் தாக்கமாகவும் இருக்கும். இங்கே வந்து குறிப்பாக நம்ம தமிழ் பிராமணர்கள் இவங்கள மாதிரி குழுக்கள் வந்து பேசப்படுறது உள்ளூர் தமிழ் பேச்சு வழக்கில் இருக்குது. இங்கே வந்து கொளிஞ்சாம்பாறை வந்து பேருந்து நிலையம் பாலக்காட்டுக்கு பிற பகுதிகளுக்கும் அங்கே அப்பற்பட்ட இருக்கிற இடத்துக்கும் இணைக்கிறதுக்கு நிறைய சேவை இருக்குது. நிறைய டைமிங்க்கு பஸ்ஸஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிஃப்ட் அகாடமி, ட்ரிஃபிள் என் அகாடமி, அப்புறம் வந்து ஏரிஸ் பாலிடெக்னிக், அப்புறம் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய வந்து இந்த சுற்றியே நிறைய வந்துருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா அதானி அண்ட் அஹல்யா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஆயுர்வேதம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கலரி வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லித்தரதுக்கான சென்டரும் இருக்குது. நிறைய ஸ்பாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கொளிஞ்சாம்பாறையோட ஸ்பெஷல். இப்போ நம்ம பாலக்காடை பற்றி சின்ன ப்ரீஃப் பார்க்கலாம். இந்த நகரம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த இந்திய தென்னக ரயில்வே கோட்டம் ஒன்று அமைஞ்சிருக்கு. பாரதப்புழா ஆறும் இந்த வழியாக தான் வந்து போகுது. அப்புறம் சேலத்தையும் கன்னியாகுமரியோட இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை NH-47 வந்து இந்த வழியாக தான் போகுது. பரவலாக இங்கே மலையாளம் தான் பேசுகிறாங்க, அதை பற்றி சொல்லிட்டேன். இதோட பெயர் காரணம் பற்றி பார்ப்போம். முற்கால தமிழர் நம் கடவுள் வழிபாட்டில் மரங்கள் முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. பாலை, நெல்லி, வேம்பு, காஞ்சிரம், பனை இந்த மாதிரி மரங்கள் கீழே வந்து அம்மனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டு வர்றது வழக்கமாக இருந்துட்டு வந்தது. காலப்போக்கில் அந்த அம்மனுக்கு சேர்த்து அந்த மரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபடும் நிலை உருவாச்சு. அந்த மாதிரி வழிபாட்டின் மூலமாக தான் இந்த மாவட்டத்துக்கு இந்த பெயர் வந்ததாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. பாலக்காடு மாவட்டத்தில் வந்து நெல்லியாம்பதி அப்படின்ற இடத்துல வந்து தென்பகுதியில் வெங்கலமுடிக்கும் கல்யாண பந்தலுக்கும் இடையில் வந்து ஒரு வனப்பகுதி இருக்குது. அதில் வந்து பலக்கடவம்மன் அப்படின்ற ஒரு கோயில் வந்து ரொம்ப பழம்பெரும் கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து பால மரத்து கீழே வந்து அமர்ந்த நிலையில் அங்கே அம்மன் வந்து அருள் பாலிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மன் அருளால் பிரசித்தி பெற்ற அந்த இடத்துக்கு பெருமையாக அந்த பக்கத்தில் உள்ள ஊர்கள் எல்லாம் பரவி இருக்கு. அதன் மூலமாக தான் இந்த பாலக்காடு மாவட்டத்திற்கு இந்த பெயர் வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய தமிழகத்தில் ஒரு பகுதியாக விளங்கிய இன்றைய கேரளத்தில் முற்காலத்தில் சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு பெற்றிருந்திருக்கு. அதற்கான வரலாற்று சான்றுகள், பண்பாட்டு சான்றுகள்